எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து சீஸ் சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மணிக்கு மாவு ஊற்றி இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ வந்து சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ சீஸை துருவிக்கலாம். இது வந்து இந்த சீஸ் நான் வீட்டில் செஞ்சது தான். இதே ஒரு ரெசிபி என்னோட மேலாப்பில் சீஸ் போட்டு இது மேலே வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். இதுவுமே வீட்டில் செஞ்சது தான். சும்மா வரமிளகா லேசாக வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அப்படியே மிக்சியில் நுணுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம மூடிடலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்தி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். குட்டீஸ்க்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். இது ரெண்டு சைடு நல்லா வேகட்டும். சீஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உள்ள சீஸியாக நல்லா இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் எங்களுக்கு.